இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. திரைமறைவில் மக்கள் பணியா? ஆதாரம் எங்கே? நூருல் இசாவுக்கு சரவணன் சவால். இந்திய சமூகத்துக்காக இதுவரை திரைமறைவில் பணியாற்றியதாக கூறும் நூருல் இசா அன்வார் அதற்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும். மயக தேசிய துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் பிரதமரின் அந்த மூத்த புதல்விக்கு அவ்வாறு சவால் விட்டுள்ளார். இந்தியர்களுக்காக யார் மக்கள் பணி செய்தாலும் அது வரவேற்கத்தக்கதே. ஆனால் அதனை திரைக்கு பின்னால் இருந்து செய்ய வேண்டிய அவசியம் என்ன? எல்லாவற்றுக்கும் மேலாக நூருல் இசா யாரோ எவரோ அல்ல, புத்ரஜயாவில் ஆட்சியில் இருக்கும் கட்சியை சேர்ந்தவர். அவரின் தந்தை இந்நாட்டின் பிரதமர். எனவே அவர் தாராளமாக வெளிப்படையாகவே மக்கள் பணியாற்றலாம். திரைக்கு பின்னால் இருந்து சேவையாற்ற வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை என சரவணன் சுட்டிக்காட்டினார். PKR கட்சியின் துணைத் தலைவராக இருக்கும் நூருல் இசா உண்மையிலேயே இந்த இந்திய சமூகத்துக்கு சேவை செய்திருந்தால் மெட்ரிகுலேஷன் சர்ச்சையில் என்ன நடந்தது, என்ன பரிந்துரைக்கப்பட்டது என்பதை அவர் தெரிவிக்க வேண்டும். சொந்தமாக காயம் ஏற்படுத்திக் கொள்வதற்காக LRT தண்டவாளத்தில் அத்துமீறி நுழைந்த ஆடவர். நேற்று காலை சுபாங் அலாம் LRT நிலையத்தில் அதன் தண்டவாள பகுதியில் அத்துமீறி நுழைந்த தனிப்பட்ட நபர் ஒருவர் தனக்குத்தானே காயம் விளைவித்துக் கொள்ள முயன்றதாக சந்தேகிக்கப்படுகிறது. காலை மணி 8:02 நடந்த இச்சம்பவத்தில் ரயில் நிலைய நிறுத்தத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது அந்த பயணி தண்டவாள பகுதியில் குதித்ததாக ராபிட் ரயில் சென்ட்ரியான் பிரகத் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை மற்றும் போலீஸ் குழுவினரை கொண்ட மீட்பு குழு சம்பவம் நடந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர்கள் அந்த நபரை வெற்றிகரமாக மீட்க போதிலும் அவர் கடுமையான காயங்களுக்கு உள்ளானார். இதனைத் தொடர்ந்து அந்த நபர் சிகிச்சைக்காக கிளான் அம்புவான் ரஹிமா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் என முகநூல் பதிவின் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கற்பழிப்பு சம்பவங்களால் பாதிக்கப்படும் பிள்ளைகளை JKM தன் பொறுப்பில் எடுத்துக்கொள்ள தயார். கற்பழிப்பு சம்பவங்களால் பாதிக்கப்படும் வயது குறைந்த பிள்ளைகளை பாதுகாக்கும் பொறுப்பை எடுத்துக்கொள்ள சமூக நலத்துறையான JKM தயாராக உள்ளது. அப்பொறுப்பை சுமக்கும் பொருத்தமான அல்லது தகுதியான குடும்ப உறுப்பினர்கள் இல்லாத பட்சத்தில் JKM தன் பொறுப்பில் அதனை எடுத்துக்கொள்ளும். மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுக்ரி அதனை தெரிவித்தார். பிள்ளைகளின் பாதுகாப்பானது கூட்டு பொறுப்பாகும். மொத்த சமூகமும் அதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றார் அவர். காதலியின் வயது குறைந்த பெண் பிள்ளையை கற்பழித்ததாக நாசிலமாக் வியாபாரி ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருப்பது குறித்து அமைச்சர் கருத்துரைத்தார். இதுபோன்ற கொடுமையான சம்பவங்கள் கவலை அளிக்கின்றன. சிறார்களின் பாதுகாப்பு மற்றும் தன்மானத்தின் மதிக்கும் எந்த சமூகமும் இதனை அனுசரித்து போகாது. எனவே சிறார்களுக்கு எதிரான கொடுமைகள் குறித்து தகவல் தெரிந்தோர் நமக்கென வந்தது என அமைதி காக்காமல் 1599 எண்களில் டாலியான் காஷி அழைப்பு சேவை நாடலாம் அல்லது அருகில் உள்ள JKM அலுவலகங்களை நாடலாம் என அமைச்சர் கூறினார். உலக தொழில்துறை கோல்ஃப் மலேசிய போட்டி 3வது சுற்று ஜூலை 22 நடைபெறும். ஸ்லாங்கூரின் சில சிறந்த கோல்ஃப் மைதானங்களில் 4 தகுதி சுற்றுகளை கொண்ட ஈனோடெக் வழங்கும் WCGC மலேசியாவின் 3வது தகுதி சுற்று கோல்ஃப் போட்டி ஜூலை 22ஆம் தேதி கிளவுன் மேரி கோல்ஃப் கண்ட்ரி கிளப்பில் நடைபெறும். தேசிய இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணி அக்டோபர் 19 முதல் 23 வரை சீனாவின் ஷாங்காங்கில் உள்ள PGA எனிதிங் கோல்ஃப் கிளப்பில் நடைபெறும் WCGC உலக இறுதிப் போட்டியில் மலேசியாவை பிரதிநிதித்து கலந்து கொள்ளும். 4 சுற்றுகளிலும் வெற்றி பெற்ற அணிகள் மலேசிய கோல்ஃப் போட்டியில் பங்கேற்க முடியும். ஈனோடெக் வழங்கும் உலக கார்ப்பரேட் கோல்ஃப் சவால் மலேசியா ஜூன் 24ஆம் தேதி நடைபெற்ற 2வது தகுதி சுற்றில் 124 பங்கேற்பாளர்களின் அமோக வருகையுடன் மலேசியாவில் உள்ள கார்ப்பரேட் கோல்ஃப் வீரர்களிடையே தொடர்ந்து ஈர்ப்பை பெற்று வருகிறது. KLIA ஏரோட்ரெயின் ரயில் பழுதாகவில்லை, MAHB உறுதிப்படுத்தியது. KLIA விமான நிலையத்திற்குள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஏரோட்ரெயின் ரயில் சேவை தொடங்கப்பட்ட ஒரு வாரத்திற்குள் அது செயலிழந்ததாக கூறப்படுவதில் உண்மையில்லை. சமூக ஊடகங்களில் வைரலான ஒரு பதிவுக்கு பதிலளிக்கும் வகையில் மலேசிய விமான நிலைய நிறுவனமான MAHB அறிக்கை வாயிலாக அதனை தெளிவுபடுத்தியது. உண்மையில் கனமழையால் ரயில் சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கியது.
இதனால் நேற்று காலை 11 மணிக்கு அதன் சேவை தற்காலிகமாக மட்டுமே நிறுத்தப்பட்டது. இருப்பினும் அந்நேரத்தில் ஷட்டில் பேருந்து சேவைகள் வழங்கப்பட்டதால் முனையத்திற்கும் விமானம் ஏறும் இடத்திற்குமான பயணிகளின் இயக்கம் பாதிக்கப்படவில்லை. மோசமான வானிலையின் போது தண்ணீரை வெளியேற்ற ஏரோட்ரெயின் சுரங்கப்பாதை வடிகால் அமைப்பில் பம்புகள் பொருத்தப்பட்டுள்ளன. என்றாலும் நேற்று ஒரு பம்பில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் தண்ணீர் தானாக வடிகட்டப்படுவது தடுக்கப்பட்டது என MAHB மேலும் விளக்கியது. புத்தக பற்றுச்சீட்டு திட்டத்தை ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கும் விரிவுபடுத்த கோரிக்கை. புத்தக பற்றுச்சீட்டு திட்டத்தை ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கும் விரிவுபடுத்துமாறு கல்வி அமைச்சுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மலேசிய தமிழ் பள்ளிகளின் கல்வி மேம்பாட்டு மற்றும் நலன் அபிவிருத்தி சங்கம் அக்கோரிக்கையை முன்வைத்துள்ளது. முன்பு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த இச்சலுகை இவ்வாண்டு முதல் ஆசிரியர்களுக்கும் வழங்க கல்வி அமைச்சு முடிவு எடுத்துள்ளதாக பாராட்டியுள்ளது. அதே சமயம் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கும் நாட்டின் கல்வி மேம்பாட்டுக்கு உழைத்திருப்பதால் அவர்களுக்கும் இந்த பற்றுச்சீட்டு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டால் சிறப்பு. ஓய்வு பெற்றாலும் தன்னார்வ அடிப்படையில் பல்வேறு சமூக நடவடிக்கைகளில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இச்சலுகையை வழங்குவது அவர்களின் சேவையான அங்கீகாரமாக இருப்பதோடு வாழ்நாள் முழுவதுக்குமான கற்றலை ஊக்குவிக்கும். எனவே சேவை அந்தஸ்து கருதாமல் பணி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கும் இந்த புத்தக பற்றுச்சீட்டு திட்டத்தை விரிவுபடுத்துவது குறித்து அமைச்சு பரிசீலிக்க வேண்டும் என அச்சங்கத்தின் தலைவர் வெற்றிவேலன் அறிக்கை ஒன்றில் கூறினார். இரு கால்களையும் இழந்த அகம்பரனுக்கு மின்னியல் மோட்டார் சைக்கிள் வழங்கி லிங்கேஸ்வரன் உதவி. வாழ்க்கையில் கடும் சோதனைகளை எதிர்கொண்ட அற்புத மனிதர் அகம்பரன் கண்ணியின் இரு கால்களும் நீரிழிவு நோயால் துண்டிக்கப்பட்டுவிட்டன. கடந்த ஆண்டு மனைவியையும் அவர் இழந்தார். அவருக்கு இருந்த ஒரே துணையும் பராமரிப்பாளரும் அவரின் மனைவியே. இப்போது தனிமையில் வாழும் அகம்பரன் மாதந்தோறும் சமூக நலத்துறை வழங்கும் வெறும் 300 ரிங்கெட்டை மட்டுமே நம்பியுள்ளார். இது மிகவும் குறைவான தொகையாகும். மருத்துவ பரிசோதனைக்கு செல்வதற்கு கூட அவர் கிராப் சேவையை பயன்படுத்த வேண்டியுள்ளது. பல சமயங்களில் அதை செலுத்த முடியாத நிலையும் உள்ளது. இந்த விஷயம் காதுக்கு எட்டியதும் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம் ஒரு மின்னியல் மோட்டார் சைக்கிளை அகம்பரனுக்கு வழங்கியுள்ளார். மோட்டார் சைக்கிள் சாவியை கையில் பெற்றுக்கொண்ட ஏகம்பரனுக்கு வாயில் வார்த்தைகள் வரவில்லை. நான் தழுதழுத்தது. சீன மக்கள் குடியரசு இன விவகார ஆணையத்துடன் தேசிய ஒற்றுமை அமைச்சு ஒத்துழைப்பு. சீன மக்கள் குடியரசின் இன விவகார ஆணையத்துடன் தேசிய ஒற்றுமை ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்வது குறித்து தேசிய ஒற்றுமை அமைச்சு ஆராய்கிறது. அதோடு இரவு புத்ரஜயாவில் சீன மக்கள் குடியரசின் இன விவகார ஆணையத்துடன் இரவு விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் தேசிய ஒற்றுமை அமைச்சர் டத்தோ ஆரோன் அகோடாகாங் மற்றும் சீன மக்கள் குடியரசின் இன விவகார ஆணையத்தின் துணை அமைச்சர் துவான் ஈஜின் ஆகியோர் கலந்து கொண்டனர். தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதில் NEAC காட்டிய முயற்சிகள் மற்றும் அர்ப்பணிப்புக்கு தேசிய ஒற்றுமை அமைச்சின் பாராட்டுகளை வெளிப்படுத்தும் வகையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. கூடுதலாக மலேசியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய தளமாகவும் இது செயல்படுவதோடு குறிப்பாக இன நிர்வாகம், சமூக நல்லிணக்கம் மற்றும் பன்முக கலாச்சார ஒருங்கிணைப்பு ஆகிய அம்சங்களில் சாத்தியமான ஒத்துழைப்பும் ஆராயப்பட்டு வருகின்றன. இது தவிர இரு தரப்பினரும் ஏசியன் சைனா கிராஸ் ரூட்ஸ் சோசியல் கொஹெஷன் ஃபாரம் என்ற ஒரு வட்டார தளத்தை அமைப்பதையும் முன்மொழிந்தனர். மாமன்னருக்கு எதிராக ஆபாச செய்திகள் சந்தேக நபரை மனநல பரிசோதனைக்கு உட்படுத்த உத்தரவு. கடந்த பிப்ரவரி மாதம் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமுக்கு எதிராக ஆபாசமான செய்திகளை முகநூலில் வெளியிட்ட சந்தேக நபர் நேற்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். 61 வயதான அந்த நபரின் உடல்நலம் மற்றும் காது கேளாமை பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு அவருக்கு எதிராக எவ்வித குற்றச்சாட்டுகளும் நீதிமன்றத்தில் வாசிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருவதற்கு முன்பு குற்றம் சாட்டப்பட்டவரை மனநல மதிப்பீட்டிற்கு உட்படுத்த வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக ஜூன் 20ஆம் தேதி குற்றம் சாட்டப்பட்டவர் 2 முறை நீதிமன்றத்திற்கு வர தவறியதால் அவருக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் தகவல் தொடர்பு மற்றும் பல்லுலக சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் அக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக
50,000 ரிங்கெட் அபராதமும் 1 வருட சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. விபத்தை ஏற்படுத்திய டெலிவரி ஓட்டுநர் தப்பி ஓட்டம் காணொலி வைரல். கடந்த செவ்வாயன்று லோட்டஸ் அம்பாங் அருகே உள்ள மிடில் ரிங் சாலை 2இல் கார் இரண்டுகளுக்கு இடையே விபத்தை ஏற்படுத்திய டெலிவரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்றுள்ளார் என்று அம்பாங் ஜெயா காவல்துறை தலைவர் முகமது எசாம் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் அங்கிருந்த வாகன டேஷ்கேம் ஒன்றில் பதிவாகி பின்னர் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நடுபாதையில் பயணித்துக் கொண்டிருந்த அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் எவ்வித அறிகுறிகளும் இல்லாமல் திடீரென இடதுபுற பாதையில் நுழைந்ததால் ஹோண்டா சிவிக் வாகனமும் பரடுவா அடிவா வாகனமும் ஒன்றை ஒன்று மோதிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் இரு வாகனங்களுக்குமே சிறிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளன என்றும் அறியப்படுகின்றது. இந்த குற்றம் சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதோடு பொதுமக்கள் சாலையில் பொறுப்புணர்வு மிக்க ஓட்டுநர்களாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.